நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய உண்மை என்னவென்றால், அமெரிக்க டாரிஃப் குறிப்பாக 3 நாடுகளின் மீது இப்போது விதிக்கப்பட்டுள்ளது. கனடா, மெக்சிகோ, 3வது நாடு சீனா. முன்பு 2018 ட்ரம்ப் பதவியில் இருந்த காலத்தில் டாரிஃப் விதிக்கப்பட்டது. அப்பொழுது டாரிஃப் விதிக்கப்பட்டதால் பல பொருட்களுக்கு அல்லது சில பொருட்களுக்கு சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் போது பல மில்லியன் மதிப்புள்ள பொருட்களுக்கு டாரிஃப் விதிக்கப்பட்டது. அப்பொழுது அதன் காரணமாக சீனாவுக்கு 60 பில்லியன் நஷ்டம் ஏற்பட்டது. பின்னர் கோவிட் பிறகு நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் சேர்த்து சீனாவுக்கு 60 பில்லியன் நஷ்டம் ஏற்பட்டது. இதன் ஒரு பகுதியாக ஆப்பிள், அதாவது ஐபோன் உற்பத்தி, அதை போலவே சாம்சங் மற்றும் பல நிறுவனங்களின் மானுஃபேக்சரிங் என்று சொல்லப்படும் எலக்ட்ரானிக்ஸ் மானுஃபேக்சரிங் இந்தியாவுக்கும் அதேபோல் வியட்நாமுக்கும் பல நாடுகளுக்கும் மாற்றப்பட்டது. எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த சீனீஸ் பொருட்கள் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் போது இப்பொழுது சுமார் 480 பில்லியன் மதிப்புள்ள பொருட்களை சீனா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறது. இது சுமார் ஒரு வருடம், அதாவது இப்பொழுது புதிய டாரிஃப் 10% அதிகரித்து ஒரு வருடம் நீடித்து ட்ரம்ப் நிர்வாகம் அமல்படுத்தினால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சுமார் 260 பில்லியன் மதிப்புள்ள பெரிய நஷ்டம் சீனாவின் பொருளாதாரத்தில் ஏற்படும். இதனுடன் தொடர்புடைய பல விவாதங்கள் நடக்கின்றன. நான் அதை பற்றி ஒரு ஆய்வு செய்து பார்த்தேன். எப்படி இருக்கும்? அது இந்தியாவுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்திய பிரதம மந்திரி அமெரிக்க ஜனாதிபதியின் சத்திய பிரதிஜ்ஞைக்கு பிறகு 2வதாக அழைக்கப்பட்டவர். நிச்சயமாக இது விவாதிக்கப்பட்டிருக்கும். இந்தியாவுக்கு அது எப்படி பயன் உள்ளதாக இருக்கும்? இந்தியாவின் மீது ரெசிப்ரோக்கல் டாக்ஸேஷன், அதாவது டாரிஃப் வந்தாலும் அதன் உள்ளே இருந்து எப்படி இந்தியாவுக்கு பயன் ஏற்படுத்த முடியும்? புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ட்ரம்ப் ஒரு நல்ல வணிகராக இருக்கிறார், வியாபாரியாக இருக்கிறார். இந்த வணிகர் என்று சொல்வதை நீங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது. வியாபாரம் செய்து லாபம் ஈட்டும் நபர் உலகின் புத்திசாலியானவர். அதனால தான் குஜராத்திகள் என்றால் இந்தியாவில் பல வணிகர்கள் மிகவும் திறமையானவர்கள் மற்றும் ஸ்மார்ட்டாக இருக்கிறார்கள். அந்த வழியில் நான் கருதியது. அதாவது கேரளாவின் முறையில் வணிகர்களும் வியாபாரிகளும் மிகவும் மோசமானவர்கள் என்று ஒரு கருத்தில் நான் இதை சொல்லவில்லை. இதன் உள்ளே உள்ள பாயிண்ட் என்னவென்றால், இந்தியாவுக்கு எவ்வளவு பயன் இருக்கும், அதாவது வரப்போகும் ஒரு வருடத்தில் இந்தியாவின் எந்தெந்த துறைகளில் மாற்றம் ஏற்படும். நிச்சயமாக இவ்வளவு வரி கொடுத்த பிறகு அமெரிக்க டாரிஃப் வந்து முடிந்தால் அங்குள்ள பெரும்பாலான நிறுவனங்கள் அங்கிருந்து மாற்றப்படும். இந்த பொருட்கள் பின்னர் அமெரிக்காவில் விற்க முடியாத வகையில் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படும், பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படும். அமெரிக்க மார்க்கெட்டில் இருந்து மீண்டும் கைப்பற்றுவதற்காக அவர்கள் இந்தியாவுக்கு மாற்றுகிறார்கள், அல்லது வியட்நாமுக்கு மாற்றுகிறார்கள், மெக்சிகோவுக்கு மாற்றுகிறார்கள். ஆனால் சாத்தியமான வழி என்னவென்றால், கோவிட் பிறகு யூரோப்பின் அமெரிக்காவின் டீலிங் வந்த பிறகு இந்திய அரசு அதற்காக ஒரு குழுவை அமைத்தது. அதனால் இந்த நிறுவனங்கள் அனைத்தையும் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டன. இந்தியா ஒரு ஆஃபர் கொடுத்துள்ளது. அதாவது சீனாவிலிருந்து மற்ற மானுஃபேக்சரிங் நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வரும்போது ப்ரொடக்ஷன் லிங்க் ஸ்கீம் உள்ளது. இது அடிப்படையில் இந்த ஸ்கீம் தொடங்கியதற்கான காரணம் அமெரிக்க ஆர்வத்துடன் உள்ளது. அங்குள்ள நிறுவனங்கள் அங்கிருந்து விலகி வந்த பிறகு அவர்கள் இங்கே முதலீடு செய்யும் போது அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடாது. அதற்காகவே ஆரம்பத்தில் ப்ரொடக்ஷன் லிங்க் ஸ்கீம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிறுவனங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இவ்வளவு ரூபாய் மதிப்புள்ள இவ்வளவு கோடிகளின் பில் அவர்கள் ஏற்றுமதி செய்யும் போது இந்திய அரசு அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக கொடுக்கும். அப்பொழுது இது இங்கே இருப்பதால் இந்த மெக்சிகோ மற்றும் வியட்நாமில் இந்த நிறுவனங்கள் போகும் வாய்ப்பு குறைவு. அதுதான் எனது ஒரு ஆய்வில் நான் புரிந்து கொண்டது. அதனால தான் அதிகபட்ச நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வருவதற்கான காரணம். அதாவது குளோபல் அளவிலான பல ஜெயண்ட்ஸ் எந்தெந்த வழிகளில் இந்தியாவுக்கு இந்த சூழ்நிலை ஏற்பட்டால் வரும் வாய்ப்பு, முக்கியமாக மானுஃபேக்சரிங். ஏனென்றால் சீனாதான் உலகின் மானுஃபேக்சரிங் ஹப் என்று சொல்லப்படுகிறது.
இந்த நிறுவனங்களுக்கு அவுட்சோர்ஸ், இந்த பல நிறுவனங்களுக்கு அங்கிருந்து பொருட்களை உற்பத்தி செய்து நேரடியாக அமெரிக்காவுக்கு கொடுக்க முடியாது. பெரிய நஷ்டம் ஏற்படும். இந்தியாவுக்கு வந்த பிறகு அந்த நஷ்டம் அங்கு மாற்றப்படும். அதுவரை இந்தியாவின் மீது இவ்வளவு டாரிஃப் அமெரிக்காவில் விதிக்கப்படும் வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் இந்தியா அதை மிகவும் கூர்மையாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அங்குதான் நாம் மோடி அரசை எவ்வளவு பாராட்டினாலும் போதாது. அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் இந்தியாவில் ஜோப் மார்க்கெட்டில் 86% அதிகரிக்கும். அதாவது இந்தியாவில் வேலை வாய்ப்பு வசதிகள் அதிகமாகும். ஜிடிபியின் வளர்ச்சி என்பது 62% ஆக இருக்கும். அதாவது இந்தியா விரைவில் பணக்கார நாடாக மாறும். அது ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வாக இருக்கும். இது நடந்தால் சீனா தன் கால்களை பிடித்து கொண்டு, இந்த நிகழ்வு அமெரிக்கா எந்த விதமான வித்ராவலும் செய்யாவிட்டால் இந்தியாவில் ஏற்படும் மாற்றம் மிக பெரியதாக இருக்கும். நான் சீனாவின் மேனுஃபேக்சரிங் மற்றும் அவர்களின் நிகழ்வுகளை பார்த்திருக்கிறேன். அவர்கள் எப்படி இயங்குகிறார்கள், எவ்வளவு லாபம் ஈட்டுகிறார்கள். இந்த நிறுவனம் அல்லது சீனா இந்த பொருட்களை ஆப்பிரிக்க நாடுகளிலோ அல்லது பிற நாடுகளிலோ விற்க முயற்சிக்கலாம். ஆனால் இந்த ஆப்பிரிக்க நாடுகளிலும் பிற நாடுகளிலும் விற்கும் போது அவர்களின் முக்கிய பிரச்சனை என்னவென்றால் அவர்களின் பர்சேசிங் மற்றும் பையிங் பவர் அமெரிக்காவை போல் இல்லை. இது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. சீனாவுக்கு தெளிவாக புரிந்துவிட்டது. ஏனென்றால் இப்போது அவர்கள் சப்டு செய்து அமெரிக்க டாரிஃபை தாண்டுவதற்காக சீனா வேறு வாயில்களை திறக்க முயற்சிக்கிறது. ஏற்கனவே அவர்கள் யூரோப்புக்கு சப்ளை செய்கிறார்கள், கிழக்கு யூரோப்புக்கு சப்ளை செய்கிறார்கள், ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சப்ளை செய்கிறார்கள். சீனாவுக்கு இந்த அமெரிக்காவிலிருந்து வெளியேறும் பொருட்களை எங்கு வைப்பது என்ற கேள்வி உள்ளது. இங்கே பல கேள்விகள் உள்ளன. இதனுடன் தொடர்புடைய எனது ஒரு புரிதல் என்னவென்றால், நான் புரிந்து கொண்ட வரை இந்த மேனுஃபேக்சரிங் அல்லது டெக்ஸ்டைல் ஆகியவற்றின் பெரிய ஹாப்பாக இந்தியா மாறும். இதற்கான திறமை, மேனேஜ்மெண்ட் மற்றும் மெயின் பவர் இந்தியா உருவாக்க வேண்டும். ஏனென்றால் இந்தியாவுக்கு முன்னால் ஒரு பெரிய பணி உள்ளது. இவ்வளவு பெரிய நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வரும்போது அவர்களுக்கு இடம் கொடுப்பது மட்டுமல்ல, இங்குள்ள நோக்கம் என்னவென்றால் ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் உள்ளது. ஆனால் அவர்களுக்கு தேவையான மேன்பவரையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும். இது ஒரு பணியே ஆகும். அப்படி வந்தால், நான் சொல்றது போல் போனால், இந்திய ஏகானமி விரைவில் பூம் செய்யும். இந்திய ஸ்டாக் மார்க்கெட் மட்டுமல்ல, இந்திய நிறுவனங்கள் மிகவும் கடுமையாக போட்டியிடும் வகையில் மாறும். ஆனால் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய பிரச்சனை உள்ளது. இந்த அமெரிக்க ரெசிப்ரோக்கல் இந்தியாவுடன் உள்ள அதன் புரிதலின் முடிவு எப்படி இருக்கும்? ஏனென்றால் அதன் இறுதி விவாதம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடன் தொடர்புடையதாக பார்த்தால், அதற்கு ஒரு சரியான தீர்வை இந்தியா கண்டுபிடித்தால், இந்த சீனீஸ் நிறுவனங்கள் அனைத்தும் இந்தியாவுக்கு வரும். சீனீஸ் மேனுஃபேக்சர் அனைத்தும் அவுட் சோர்சிங் பெரிய பெரிய நிறுவனங்கள். இவர்கள் அனைவரும் இந்தியாவுக்கு மாறினால் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு உள்ளது. இந்தியா என்ற நாடு ஸ்டெடியாக விரைவில் உயர்ந்து போகும். இந்தியாவின் ஜிடிபியில் மாற்றம் வரும். இந்தியாவில் வேலைவாய்ப்புகள் உருவாகும். அதேபோல் எஃப்டிஐ அதிகமாக பாயும். ஏனென்றால் இந்த நிறுவனங்கள் அனைத்தும் முதலீடு செய்யும். அதாவது ஃபாரின் ரிசர்வ் என்று சொல்லப்படும் இந்தியாவின் பெரிய மாற்றம் ஏற்படும். அப்படியே சீனாவின் பெரிய நிகழ்வாக மாறியது. எல்லா காரணிகளையும் நான் ஒன்றாக பார்த்தால், இந்த பல கிராஃபிக்ஸையும் வைத்து நான் படித்து புரிந்து கொண்டது. இப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் நிச்சயமாக இந்தியா என்ற நாட்டின் குதிப்பு பல துறைகளிலும், அதாவது மேனுஃபேக்சரிங் ஆக இருந்தாலும், அதேபோல் எஃப்டிஐ ஆக இருந்தாலும், வேலை வாய்ப்பு உருவாக்கமாக இருந்தாலும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். நாம் எதிர்பார்ப்பதை விட அப்பால் போகும். அதன் மொத்த கணக்கீடு என்பது வரப்போகும் வருடத்தில் பல துறைகளுடன் நாம் ஒப்பிடும்போது சுமார் 182 பில்லியன் முதலீடு இந்தியாவில் ஏற்படும். அப்படி ஒரு முதலீடு இந்தியாவுக்கு வரும். ஏனென்றால் இவை அனைத்தும் மேனுஃபேக்சரிங் மற்றும் பிறவும் ஆகும். அது இந்தியாவின் முக்கிய துறைகளுக்குள் செல்லும் போது நிச்சயமாக இந்தியா சீனாவை போல ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாறும். சீனா தற்போது சுமார் 480 பில்லியன் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறது. அதில் பாதி குறையும். இவை அனைத்தும் இந்திய மார்க்கெட்டுக்குள்ள வரும். சாத்தியமான வாய்ப்பு உள்ளது. வியட்நாமில் சில போகலாம், மெக்சிகோவில் போகலாம் என்ற வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் அதற்குள் ஏற்படும் மாற்றம் ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். அதே போல நாம் அமெரிக்க பொருட்கள் காரணமாக
அமெரிக்கா இப்பொழுது சீனாவிடமிருந்து பொருட்களை எடுக்காவிட்டால் அமெரிக்காவுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. ஏனென்றால் இந்தியாவுடன் ஒரு புரிதல் இருந்தால் இந்த கனடா மற்றும் அமெரிக்காவிலும் சீனாவிலும் போகும் பொருட்கள் அனைத்தும் இந்திய மார்க்கெட்டுக்குள்ளே போகும். பின்னர் சீனா தற்போது ஒரு வகையில் மேற்கத்திய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பல பொருட்களை உற்பத்தி செய்கிறது. அதை அவர்கள் அதிகமாக சார்ந்து இருக்க முடியாது. ஏனென்றால் அது மிகவும் விலை உயர்ந்த ஒன்று. அமெரிக்கா இப்படி ஒரு ஆர்வம் எடுத்து அங்குள்ள நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வரும்போது இதற்குள் மற்றொரு நிகழ்வை நீங்கள் பார்க்க வேண்டும். அதாவது இந்த யூரோப்பியன் நிறுவனங்கள் அமெரிக்காவை ஆதரிக்கின்றன. யூரோப்பில் பல நாடுகள் உள்ளன. அவர்களின் அவுட் சோர்சிங் அவர்கள் இந்தியாவுக்கு மாற்றும். ஏனென்றால் இது ஒரு உறவு. அடிப்படையில் யூரோப்பின் பல நாடுகளுக்கும் அவர்களுக்கும் இந்த அமெரிக்க டாரிஃபை காம்ப்ரமைஸ் செய்தால் போதும். அப்படி ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சோஷியோ எகனாமிக் மாற்றம் குளோபலாக ஏற்படும் போது சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு மாற்றம் என்பது நாம் எதிர்பார்ப்பதை விட அப்பால் இருக்கும். இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் ஏற்பட்டால் நான் துல்லியமாக சொல்லலாம், இந்தியா ஒரு பணக்கார நாடாக மாறும் எல்லா தளங்களிலும். இதுதான் எனது ஒரு பார்வை.